பார்க்க வரும்போதே 10-15 பவுன் போட்டிருப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வீடு, தோட்டம், ஒரு லேண்டு, 2 காரு, ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் ஜுவல்ஸ், அது போக பேங்க்ல அக்கௌண்ட்ல அமௌண்ட் போடுறது எல்லாமே செஞ்சிருக்காரு. மருமக குடியிருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் போட்டு கட்டி கொடுத்துருக்கோம். 2 கோடி ரூபாய்க்கு வீடு. பையனுக்கு பொண்ணுக்கு செய்யறது வேற, மருமகள் செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. என்னை வந்து என் முகத்தை பார்த்து நான் ஒரு பிரச்சனைன்னு அப்பா கிட்ட போய் சொல்லணும், அம்மாட்ட போய் சொல்லணும்னு இல்லை. முகத்தை பார்த்தோன்னே பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் வந்து உடனே எனக்கு கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். 3 crores ஒரு தோட்டம் எழுதி கொடுத்துருக்காரு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் பார்த்தோன்னே இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கு, நல்ல பிள்ளை அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்கள் அப்போவே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஓகே, நீங்க எந்த தருணத்துல இந்த ஃபேமிலி நம்ம கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணீங்க? ஏன்னா பொண்ணு மாப்பிள்ள அப்படின்றப்ப ஜாதகம் எல்லாம் பார்த்து செட் ஆகும், பட் ஃபேமிலி செட் ஆகுறது தான் ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்கும். நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததே வந்துட்டு அம்மா, அதாவது மாமியார் அம்மாவை தான் பார்த்தேன். பார்த்தோன்னே அவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அம்மா அப்பா தான் கூப்பிடுவீங்களா? ஆமா ஆமா, நான் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அந்த மாதிரி வச்சிருக்காங்க என்ன. So அதனால நான் அம்மா அப்பா கூப்பிடுவேன். அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்க அம்மா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, உனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு வந்து தாடி வச்ச மாப்பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். அது அம்மா சொன்னாங்க, உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், கண்டிப்பா உனக்கு பார்த்தா பிடிக்கும்னு. நாங்க நேர்ல பாத்துக்கவே இல்லை, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுங்க. இப்போ வந்து அவங்க ஃபேமிலி கூட வர போறீங்க அப்படின்றப்ப ஏதாவது ஒரு சின்ன பயம் இருந்ததா? நம்ம எப்படியும் வந்து ஊர் விட்டு ஊர் மாறி வரப்போறோம் அப்படின்றப்ப புதுசா நம்ம ஒரு ஃபேமிலியில போய் அடாப்ட் ஆக போறோம், அந்த ஒரு நர்வஸ்னஸ் பயம் வந்து எல்லா பொண்ணுகளுக்குமே இருக்கும் இல்லையா? அந்த நர்வஸ்னஸ் இருந்ததா உங்களுக்கு? கண்டிப்பா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ அனுப்பியிருந்தாங்க. பார்க்கும்போதே அப்பா அப்புறம் என் ஹஸ்பண்ட் போட்டோல பார்க்கும்போது ஒரு மாதிரி டெரரா இருந்தது. நான் சொன்னேன், டெரரா இருக்குமா எப்படின்னு. நேர்ல பாரு உனக்கு பிடிக்கும் நாங்க. அதே மாதிரி நேர்ல பார்த்தனையும் பிடிச்சது. இங்கே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் என்னன்றது நமக்கு தெரியாது. வந்து பார்த்த உடனே நம்ம வீட்டில் எப்படி கம்ஃபர்ட்டா எப்படி ஃபீல் பண்ணோமோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா என்ன இவங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே பொண்ணு, எனக்கு வந்து சிஸ்டர் மாதிரி என் சிஸ்டருங்களா இருக்காங்க. நான் அடாப்ட் ஆயிட்டாங்க கூட. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு தருணம் நடந்திருக்கும், அப்பதான் வந்து நமக்கு ஓகே நம்மள நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த ஒரு தருணம் நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணீங்க? இப்போ பாத்தீங்கன்னா எனக்காக இப்போ வைரலான விஷயம்தான். எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. என்னை வந்து என் முகத்தை பார்த்து நான் ஒரு பிரச்சனைன்னு அப்பா கிட்ட போய் சொல்லணும், அம்மாட்ட போய் சொல்லணும்னு இல்லை. முகத்தை பார்த்தோன்னே பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் வந்து உடனே எனக்கு கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனைனா பேசுவாங்க, எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட ஃபர்ஸ்ட் யாருக்கும் ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க, டக்குன்னு வண்டி எடுங்க போகலாம் அப்படின்றது பார்த்துப்பாங்க. ரெண்டாவது இந்த வீடு கார் எல்லாமே வந்து நான் வந்து வேணான்னு சொன்னா கூடயும் விட மாட்டாங்க. ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நான் பிரீத்தாக்கு வந்து சொத்து சேர்த்தணும்னா அது நான் சம்பாதிக்கிற சொத்தா தான் இருக்கணுமாங்க. ஆனா அம்மா சொல்லுவாங்க, அது இருக்கட்டும் தம்பி, நாங்க வந்து பாப்பாக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம், நாங்க வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எத்தனை பேர் வீட்டுல இவ்வளோ காசு வசதி இருந்தாலுமே வந்துட்டு செய்யணுன்ற ஒரு மனசு வரணும் இல்லையா? பையனுக்கு பொண்ணுக்கு செய்யறது வேற, மருமகள் செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். கேட்காமலே வந்துட்டு ஒவ்வொன்றும் செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு எனக்கு. நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். கண்டிப்பா அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நீங்க பிளஸ்டான ஒரு ஆளு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து எல்லாம் ட்ரீம் மாமனார்னு சொல்றாங்க. அது கேட்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லியும் இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டாங்க, உங்க ட்ரீம் மாமனார் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்பாங்க. எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும், ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப பாவமா ஃபீல் பண்ணிருந்தாங்க அவங்கள நினைச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு மாமனார் இல்லையே அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஹாப்பியா இருந்தது. சூப்பர்.